கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தர் நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்மளை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கதே நாம் தெரிந்து கொள்ளலை. அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்காருன்னா எதுக்காக தெரிந்து கொண்டார்? நம்மளை கனி கொடுக்கும்படி நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்னு சொல்லி வசனங்கள் இருக்குது. அந்த வசனத்தை நம்ம இன்றைக்கி தியானிக்கலாம். கனி கொடுக்குற மரமாக நம்ம இருக்கணும். ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிச்சது. அதை நம்ம செய்கிறதுக்கு இன்றைக்கி ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த நாட்களில் நாங்கள் வாசிக்க போகிற இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது நீங்கள் எங்களோடு கூட பேசணுமா ஜெபிக்கிற சுவாமி. எங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை, கனி கொடுக்க தான் நீங்கள் தெரிந்து கொண்டீங்க என்ற நோக்கத்தை அறிந்து கொண்டு அதற்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தரணுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் உதவி, அவருடைய கிருபை, அவருடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கி ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து எங்களை வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம். எங்களை என் நோக்கத்தோடு அழைத்தீரோ அந்த அழைப்பை நாங்கள் புரிந்து கொண்டு ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாக காணப்பட நீங்கள் கிருபை தந்து வழிநடத்தமாக இந்த நாட்களில் எங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. நீங்கள் பொறுப்படுத்தி எங்களை வழிநடத்தமாக ஜெபி. ஆவியானவர் எங்களை வழிநடத்துவதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு நீ கிருபை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். துதிக்கான மயமெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கி நம்ம கனி கொடுக்கறது, கனி கொடுக்காத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும் சொல்லி மத்தேயு 3:10 யோவான் சாணன் அதுதான் அவருடைய செய்தி. கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இதுதான் யோவான் சாணனுடைய இது. ஏன்னா அவர் முன்னோடியாக வராரு. முன்னோடியாக வராது ரொம்ப கடினமான உபதேசமாக தான் பண்ணுறாரு. ஆண்டவர் சொல்கிற மாதிரி ஒரு கடினமான இதாக இல்லாமல் அவர் கொஞ்சம் சாஃப்டாக சொல்லி எல்லாருமே கொண்டு போகிறாரு. ஆனால் இவர் போகும்போதே என்ன சொல்கிறாருன்னா, நீ கனி கொடுக்கலனாக்கி மரத்தை வெட்டி அக்கினியில் போட்டுருவார். அப்போ எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரத்தை உடையவர் பின்னாடி வராரு. அவர் இப்படி செய்வாருங்கிற ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்காரு. இது முக்கியமாக நடக்கக்கூடிய காரியம்தான். இது ஆண்டவர் செய்கிறாரு. ஆனால் கனி கொடுக்குற மரமாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தியானிக்கணும். கனி கொடாத மரம்லாம் அக்கினியில் போடப்படுறதுங்க ஒரு எச்சரிப்பின் சத்தம் தான். அதற்கு நம்ம போகாதபடி நம்ம நடந்துச்சுக்கக்குள்ள ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெயிப்போம். இன்றைக்கி அந்த கனி கொடுக்குற மரமாக ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டதுனால கனி கொடுக்குற மரமாக இருக்கணுங்கிறது தான் வசனத்தை நம்ம தியானிக்கலாம். யோவான் 15:16 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி கனி கொடுக்குற படிக்கு தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஆண்டவர் இதை செய்வார் அதை செய்வார்னு சொன்னாலும் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார்? நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ள எதுவோ அதை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாகும். நீங்கள் போய் நீங்கள் என்ன கேட்கீங்களோ அதை தர்றதுக்கும் அவர் ரெடியாக இருக்கார். அடுத்தது அவர் ஒரு கொடுக்குறத கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு ஆண்டவர் சொல்லி தந்துருக்காரு. அந்த வசனத்தை நம்ம தியானிக்கலாம். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். உங்கள் கனி இருக்கணும், அது நிலைத்து இருக்கணும். இதுக்கு ரெண்டுக்குமே நம்முடைய ஆவியானவர் தேவை. ஆவியானவர் நமக்கு கொடுத்துருக்க அந்த அழைப்பு நமக்கு ரொம்ப முக்கியமானது. அவர் நம்மளோட கூட இருக்கணும். அப்போ பாருங்கள், அப்போ தான் நம்ம அந்த கனி கொடுக்குற மரமாக நம்ம மாறவே முடியும். அவர் இல்லாமல் நம்ம ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம்னாக்கி அந்த வசனம் ஒரு கிரியை செய்யாது. நம்ம வசனத்தை தியானிக்கும் போது ஜெபித்து நம்ம மற்றவங்களோட பேசும்போது அந்த வசனம் அது கிரியை செய்ததை நம்ம பார்க்க முடியும். நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ நம்ம ஒரு வார்த்தையை படிச்சுட்டு அவங்ககிட்ட போய் சொன்னோம்னாக்கி அதனால ஒரு பயனும் இருக்காது. அதனால் வசனங்கள் எல்லாமே ஆண்டவருடைய ஆவியானவரால் எழுதப்பட்டதுனால ஆவியானவரோடு கூட நம்ம படித்து அந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த கனி கொடுக்க படிக்க ஆண்டவர் முதல்ல செய்கிறாரு. அது கனி அதில் நிலைத்திருக்கும் படிக்க ரெண்டு ரொம்ப முக்கியமானது. இது அழைத்தவர் நமக்கு கனி கொடுக்க பிள்ளையாக மாற்றணுங்கிறது தான் அவருடைய நோக்கமே. அவருடைய அன்பு, அவருடைய ஆவலும் அதுதான். அதை நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபித்து நம்ம பெற்றுக்கொண்டு அந்த நாட்களில் இந்த நாட்கள்லாம் நம்ம வாழும்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வார். அடுத்தது யோவான் 15:2 வசனத்தை நீங்கள் படிச்சுக்க பார்த்தீங்கன்னாக்கி, ஏனெனில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடாத மரமெல்லாம் கனி கொடாமல் இருக்கும் பார்த்தீங்களா. கனி இல்லாமல் இருந்து நிறைய நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டோம்னா செடிகளை எடுத்துக்கலாம். செடியை தான் ஆண்டவர் உண்மையாக சொல்கிறாரு. திராட்சை செடியை சொல்கிறாரு பார்த்தீங்களா. அதனால் நம்ம செடியில் இதெல்லாம் இருக்கும்போது நிறைய பார்த்திங்கன்னாக்கி அது ரொம்ப வருஷமாக பூக்காமல் இருக்கலாம், சிலர் காய்க்காமல் இருக்கிறதெல்லாம் என்ன செய்வாங்க, வெட்டி போடுவாங்க. ரோஸ் அந்த மாதிரிலாம் பூக்காமல் ஒரு இடத்துல அப்படியே உயரமாக போச்சுனாக்கி அது மொக்கு வச்சு அந்த பூக்காதுன்னு சொல்லி அதை கட் பண்ணி விடுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி சுத்தம் செய்கிற வேலை அதெல்லாம் செய்தோம். நம்ம செடியிலலாம் செய்கிறோம் பார்த்தீங்களா. அது மாதிரி தான் ஆண்டவரும் பாருங்கள், கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ, அந்த கனி கொடுக்காமல் இருக்கிற அந்த கொடி எதுவோ அந்த கொடியை அறுத்து போடுதான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ நம்ம செய்கிறது தான். நம்ம செய்கிறது எப்படி தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி நமக்கு ரொம்ப செடிகளை வச்சு ஆண்டவர் சொல்லி தந்திருக்காரு. அப்போ நம்ம செடிகளை நம்ம பார்த்தாலே தெரியும். நம்ம கொடி செடிகள்லாம் போகிறது நம்ம பார்த்தோம்னாலே அதில் பூக்கள்லாம் அந்த மாதிரி செய்கிறோம் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி ஆண்டவர் செய்வார்.
செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் கொடி ஆண்டவரோட கூட இணைஞ்சு கனி கொடுக்குற மரமாக நம்ம இருக்கணும். அவர் மரம், நம்ம கொடி. அவர் வந்து இந்த திராட்சை செடி, தோட்டக்காரர் அப்படின்லாம் முன்னாடி சொல்கிறாரு பார்த்தீங்களா. அது மாதிரி அவரோட இணைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொல்கிறது. கனி கொடுக்குற கொடி எதுவோ அதை அதிகமாக கனி கொடுக்கும்படி இந்த முதல்ல அறுத்து போடுறதை நம்ம வந்து எச்சரிப்பின் சத்தம், அந்த யோவான் சாமி சொன்னார் பாருங்கள், அக்கினில் அந்த இதுக்கு நம்ம போகக்கூடாது. அந்த இதுக்கு போகிறதுக்கு நமக்கு எச்சரிப்பின் சத்தம் தான். அந்த சத்தத்தை நம்ம முன்னாடி வச்சுக்கிட்டு அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, கனி கொடுக்குற கொடி எதுவோ அது அதிகமாக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நம்ம வந்து இப்போ கனி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ அதுக்கு வந்து உரம் போடணும். செடிகள் எடுத்துக்கிட்டோம்னா உரம் போட்டு தண்ணி ஊற்றுறது, மற்ற பூச்சி வராமல் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நாம் ஆண்டுகிட்ட அர்ப்பணிக்கும் பொழுது அவர் கனி கொடுக்கத்தக்கதா என்கிட்ட இருங்க நினச்சிருங்கன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அது மாதிரி அவர்கிட்ட நினச்சிருக்கும்போது அவர் மற்ற காரியங்கள் ஏதாவது உள்ளே போய் நுழைஞ்சி நம்மளை கெடுக்கக்கூடிய காரியங்கள் வரும்பொழுது அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து நம்மளை சுத்தம் பண்ணி நம்மளை சுத்தமாக்கி தான் நம்மளை வந்து நடத்துறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும். அப்போ அவர்கிட்ட நம்ம அர்ப்பணிச்சு அவர் சுத்தம் பண்ணால் தான் நம்ம சுத்தமாக இருக்க முடியும். இல்லாட்டா நம்ம தன்னாலே வந்து ஒன்றும் சுத்தமாகவே இருக்க முடியாது. அதனால் நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து, ஆண்டவரே நீங்கள் உங்களுக்கு கனி கொடுக்காத மரமாக நாங்கள் இருந்தோம்னாக்கி எங்களுக்கு கனி கொடுக்குற மரமாக எங்களை மாற்றுறதுக்கு நீங்கள் ஆவியானவரால் என்னை மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம இந்த வசனத்தின் மூலமாக ஜெபிப்போம். அடுத்து வந்து 15வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனியை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிற வசனத்தை நம்ம படிக்கும். இதெல்லாம் பார்த்திங்கனாக்கி திராட்சை செடி பாருங்கள், செடி எடுக்கும். அந்த கொடியெல்லாம் பார்த்திங்கனாக்கி அதில் நிலைத்திருக்கணும். நம்ம கீழே வந்து செடி போகுது, அதில் வந்து கொடி நிலச்சிருந்து அது இருந்தால் தான் வந்து நல்லா அதோடு சேர்ந்து நல்லா இருக்கும். அப்போ அது வந்து மிகுந்த கனிகளை கொடுக்கும். அதனால் ஆவியானவர் வழிநடத்தல் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. நான் இப்போ சொன்ன மாதிரி அவர் வழிநடத்தி நம்மளை வந்து நிலச்சிருக்கிறது, அவர்கிட்ட நிலச்சிருக்கணுனாலே நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஆவியானவர் வழிநடத்தல் இருந்தால் தான் நிலச்சிருக்க முடியும். இல்லாட்டா ஏதாவது ஒரு துன்பங்கள் வந்து கஷ்டங்கள் வந்துன்னாக்கி அதில் நிலச்சிருக்காமல் தவிர்த்து நம்மளை வேறு இடத்துக்கு ஜாயிண்ட் ஆகி கொண்டு போகிறதுக்கு பிசாசனவன் திட்டம் போட்டுகிட்டே இருப்பான். அப்போ அவர்கிட்ட நிலச்சிருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது செடியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, செடியை தான் ஓமையாக ஆண்டவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா. அதில் நம்ம செடிகளை பார்த்து நம்ம செய்யும் பொழுது, நம்ம உணர்ந்து நம்ம செயலாற்றும் பொழுது அது பெரிய காரியங்களை செய்யும். செடி வந்து கொடியை பற்றி எதுவுமே பார்க்காது. செடி இப்போ வளருது, கொடியை ஏதாவது செய்யணுமோ அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணுறது, அது கொடி அது பாட்டு படர்ந்து போயிட்டு இருக்கும். நீங்கள் செடிகளை பார்த்துருந்தா தெரியும். அதனால அது ஒரு அக்கறையாக எடுக்காது. இந்த செடி வந்து அது வந்து தனது கனிகளை கொடுக்கும்போது, அந்த கனியை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னாக்கி அதோட இணைஞ்சிருந்தது. இந்த செடியோட கொடி எல்லாமே இணைஞ்சிருந்ததுனால அது இருப்பிடமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல நீங்கள் கொடி போய் அதுலேருந்து பலன் கொடுத்து தோட்டக்காரருக்கு ரொம்ப சந்தோஷத்தை உருவாக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த கொடி செடி எல்லாமே ஒன்றா சேர்ந்த பிறகு தான் அந்த செடியோட கொடி படர்ந்து போகும்போது அதில் வந்து முக்கு வச்சு இந்த நம்ம பூக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அதுலேருந்து முக்கு வைக்கும் பார்த்தீங்களா. அதோடு சேர்ந்து இருந்தால் தான் அந்த செடி இல்லாமல் கொடி மட்டும் போயும் பிரயோஜனம் இல்லை, கொடின்னா செடி மட்டும் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அந்த ரெண்டும் இணைஞ்சு இருக்கிறதுனால அந்த நம்ம தோட்டம் வச்சுருந்தாலும் சரி, மற்ற வீட்டில் நம்ம ஒரு செடி இதுவும் போட்டிருந்தாலும் சரி, அதில் பயன் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னாக்கி அந்த மாதிரி ஆண்டவரோட நம்ம இணைஞ்சு இருக்கிற வாழ்க்கையில் நம்ம இருந்தால் மாத்திரம்தான் அந்த கொடியை தனியாக நம்ம இல்லாமல் ஆண்டவர் நம்மளோட கூட இணைஞ்சு இருக்கிறதுனால, அந்த இணைப்பு இருக்கிறதுனால தான் செடி எப்படி இருக்கோ அது மாதிரி ஆண்டவரோட இணைப்பு இருக்கும்போது நாமும் நல்ல பலன் கொடுக்கக்கூடியதை கனி கொடுக்குற பிள்ளைங்களாம் நம்ம மாறுவோம். அதனால் கொடி வந்து தன்னால் வந்து தனியாக வந்து ஏதோ நானே பூத்துக்கிடுவேன், நீ செடியெலாம் தேவையே கிடையாது, நான் கொடியில் தான் நான் பூக்கேன் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோம்னாக்கி அது வந்து சுயமாக ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் சுயமுயற்சி நம்மகிட்ட வந்து எதையுமே சாதிக்க முடியாது. நம்ம சொந்த முயற்சினால நம்ம பைபிள் படிக்கும், அதனால் நமக்கு எல்லாமே தெரியுமே, அதை வச்சு நம்ம எல்லாம் கனி கொடுக்குற பிள்ளைங்களாம் நம்ம மாறிடலாம் அப்படின்னோம்னா முடியவே முடியாதுங்க. செடியை வச்சு ஆண்டவர் எப்படி சொல்கிறாரோ அதே மாதிரி நாமளும் வந்து ஆண்டவரோட இணைஞ்சு இல்லைனாக்கி, அந்த அர்ப்பணிப்பு இல்லைனாக்கி, அந்த செடி வந்து எப்படி கொடியோடு இருந்து அது இணைஞ்சி அப்புறம் காய் பூலாம் பூக்குதோ அந்த மாதிரி இணைஞ்சி இருக்கிறதுனால தான் அது வந்து நமக்கு பலன் கொடுக்கு. அது மாதிரி ஆண்டவரோடு நம்ம இணைஞ்சி அர்ப்பணித்து நம்ம இருக்கும்பொழுது தான் நம்ம கனி கொடுக்குற பிள்ளைங்கள நம்ம மாற முடியும். அதை நம்ம முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கனி கொடுக்குற பிள்ளையாக மாறுறதுக்கு என்ன குறைவுகள் இருக்குது அப்படிங்கிறது ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் போது அதை செய்யும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அது யோவான் 15:8 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார்,
எனக்கும் சீசர்களாக இருப்பீர்கள். இப்போ சீசர்களாக இருக்கிறனாலே ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. அது நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான, நம்ம வாழ்க்கையில் அது வந்து ரொம்ப ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் மிகுந்த கனிகள் கொடுப்பதனால் பிதா மகிமைப்படுவார்னு சொன்னால் நீங்களும் எங்களுக்கு சீசராக இருப்பீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ பிதா மகிமைப்படுவார்னா நாம் வந்து ஆண்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்னன்னு நமக்கு தெரியாமல் இருந்தோம்னாக்கி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா ஆண்டவர் வந்து நம்மளை தேர்ந்து கொண்டது கனி கொடுக்க. அந்த கனி கொடுக்கறதுக்கு அவரோட இணையணும்னு சொல்லியிருக்காரு. அந்த இணைப்பு இருக்கணும், ஆண்டோடைய ஆவியானவர் வழிநடத்தல் இருக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா நாம் தன்னாலே நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிங்கிற ஒரு முழுமையான காரியங்கள் நமக்கு தெரிஞ்சால் மாத்திரம்தான் ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சு கொண்டது. முதல்ல கனி கொடுப்பதுக்கு தான் நம்மளை வந்து செஞ்சுருக்காரு அப்படிங்கக்கூடிய ஒரு காரியம் நமக்கு தெரிஞ்சாதான் நமக்கு வந்து அந்த காரியங்களை செய்து முடிக்க முடியும். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது செய்ய முடியும். கலாத்தியர் 5:22-23 நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆவியின் கனியை பற்றி இருக்குது. அது நீங்கள் படிச்சிங்கன்னா அது பூரா நமக்கு தேவை. அது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறதுனால ஆண்டவர் தான் அதை செய்ய முடியும். நமக்கு நம்மளை சொந்த விருப்பத்தினால இந்த ஆவியின் கனியெல்லாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இஸ்ரேல் மக்கள் பாருங்கள், 10 கட்டளையை நான் செஞ்சிருவேன்னு சொன்னாங்க. ஆண்டவர் செய்ய முடியாதுன்னு சொன்னால் அதெல்லாம் செஞ்சிருவேன்னு சொல்லி செய்ய முடியல. அந்த மாதிரி நாமளையும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தன் சொந்த விருப்பத்தினால இது கொடி வந்து காயெல்லாம் காய்க்க முடியாதுன்னு சொல்லி, செடியோட கொடியும் இருந்தால் தான் காய் காய்க்க முடியும்னு சொன்னோம் பாருங்க. அது மாதிரி ஆண்டவரோட இணைஞ்சிருந்தால் தான் கனி கொடுக்க முடியும்ன மாதிரி இதுவும் அப்படி தான். நம்ம ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மளோட கூட இருந்தால் மாத்திரம்தான் இந்த ஆவியின் கனிகளை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். அது வந்து நம்ம மாத்திரம் இல்லைங்க, அவர் வந்து ஆவிக்குரிய கனிகளை நாம் பெற்றுக்கொண்டால் மாத்திரம் இல்லை, மற்றவர்களுக்கும் அதை கிறிஸ்துவுக்குள்ள இருக்க இந்த மனம் திரும்பி வராங்கன்னு வைங்க, அவங்களுக்கு கனி கொடுக்குற வாழ்வை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறத வந்து அவங்க பார்க்கணும். அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை மாறணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் செய்கிற காரியம். ஒரு செடியில் எப்படி பழம் அதெல்லாம் நம்ம பார்க்கணும்னு நினைக்கமோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நடக்க ஆண்டவரோட ஆவியானவரோட பேச வசனங்களை தியானிக்கும் பொழுது, நம்ம வசனத்தை மற்றவங்களோட பேசும் பொழுது ஆண்டவரோட இணைஞ்சு எவ்வளோ தூரம் இருக்கமோ அந்த நாட்களில் அவர் கனி கொடுக்குற மரமாக நம்மளை மாற்றுறதை நம்ம பார்க்க முடியும். அதை வந்து மற்றவங்களும் பார்க்கணும், மற்றவர்களுக்கும் நம்ம பிரயோஜனம் உள்ள மாற்றப்படணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம வளர்ச்சி அடையுது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து பாருங்க, ஆண்டவருடைய ஆவியானவர் நிறைக்கப்பட்டது அதோடு அப்படின்ட்டோம்னாக்கி அதோட அது ஒரு பெரிய காரியங்களை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆவியானவரால் வழிநடத்த நாம் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்தது நம்ம உணர முடியும். இந்த கனி கொடுக்குற வாழ்வு வந்து ரொம்ப முக்கியமானதுங்க நம்முடைய வாழ்க்கையில். நமக்கு எத்தனை வருஷம் ஆண்டவர் உலகத்தில் வச்சுருக்காரோ அத்தனை வருஷத்தில் நாம் என்ன செய்கிறோம், ஆண்டவருக்குன்னு என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் கணக்கு கேட்பார். அதனால் கணக்கு கொடுக்க நம்ம தயாராக இருக்கணும். ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்கிறத நம்ம செய்கிறதுக்கு நம்ம முக்கியமாக நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். ஆண்டவர் தான் நமக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரணும், எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும். அதுக்காண்டி அவரோட இணையதுக்கு நாம் வேத வசனங்கள் தான், வசனங்கள் மூலமாக நம்ம பேசும்பொழுது அவர் நம்மளோட கூட பேச ஆரம்பிச்சிருவார். அதனால் நான் முக்கியமாக இந்த கனி கொடுக்குற அந்த சப்ஜெக்ட் வந்து பாருங்கள் ரொம்ப முக்கியமானதுங்க. இது நிறைய வசனங்கள் இருக்குது, நான் சில வசனங்கள் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் கனி கொடுக்குறதுக்கு எப்படி ஆவியானவர் நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே, எங்களை கனி கொடுக்குற மரமாக மாற்றுங்க. மற்றவங்களுக்கு கனியற்று இருப்பாங்க, மனம் திரும்பி இருப்பாங்க, கனி கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அதில் இன்னும் அதிகமாக கனி கொடுக்குற மரமாக மாற்றுறதுக்கு, நம்மளை பயன்படுத்த பிள்ளைங்களாக மாறுறதுக்கு நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார்னு சொல்லி விசுவாசத்தோடு தான் நம்ம ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிச்சிடணும். அவர் அர்ப்பணித்து நீங்கள் கனி கொடுக்குற மரமாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே, இல்லாட்டா வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும்னு சொல்லி எச்சரிப்பின் சத்தம் கேட்ட பிறகு அதுக்கு கீழ்ப்படியாமல் நாம் இருந்தோம்னாக்கி, தைரியமாக இருந்தோம்னாக்கி துணிகரமான பாவத்துக்கு ஆண்டவர் பாவம் செய்கிறோன்னு மன்னிச்சிடுவார். பாவம் வந்து மனம் திரும்புறதுக்கு போனோம்னாக்கி மன்னிச்சிடுவார். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே தப்பு செய்தவனா மன்னிக்க முடியாது ஆண்டவர். அதனால் நாம் தவற வந்து ஆண்டவர் வந்து எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கும்பொழுது அதுக்கு மனம் திரும்பி நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய அறுவடையை நமக்கு தருவார். நம்ம மூலமும் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுருக்காரு. அது இந்த நாட்களில் செய்ய நம்ம ஜெயிப்போம். அது பெரிய செய்வோம். ஆமென்.
ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ராஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ராஃபா. எல்ரோகிக்கு அல்லேலூயா, என்னை நீர் கண்டேரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணி எனக்கு தந்து, தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோகிக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணி எனக்கு தந்து, தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ராஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ராஃபா. எல்ஷாதாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்தினீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷாதாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்தினீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ராஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ராஃபா. ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நல்ல தகப்பனே, எனக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. நாங்கள் எதிர்கொண்டு வர கனி கொடுக்கிற மரங்களாய் மாறுவதற்காக எங்களை அழைத்திருக்கீங்க, எங்களை தெரிந்து கொண்டிருக்கீங்க சுவாமி. தெரிந்து கொண்டதில்லை ஆண்டவரே, நாங்கள் இந்த அழைப்பை புரிந்து கொண்டு கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற அந்த வசனங்களை நாங்கள் தியானித்த பொழுது ஆண்டவரே, ஒவ்வொருடைய இதயத்திலும் நீங்கள்
பிரவேசித்து இந்த வசனங்கள் கிரியை செய்யணுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. கனி கொடுக்கிற மரங்களாய் மாற எங்களை அழைத்திருக்கீங்க. இந்த காரியத்தை இந்த நாட்களில் செய்து முடிக்க எங்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டுமாய் ஆவியானவர் உங்களுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிற சுவாமி. கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும் என்று எச்சரிப்பின் சத்தத்தை யோவான் சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் வெட்டுண்டு போகாதபடி, நாங்கள் அக்கினிலே விழுந்து விடாதபடி தேவன் தாமே ஆண்டவரே எங்களை வளைத்த நோக்கத்தை அறிந்து கொண்டு கனி கொடுக்கிற மரமாய் மாறத்தக்கதாய் நீங்கள் அந்த ஏக்கத்தோடு எங்களை அழைத்து எங்களை வைத்திருக்கீங்க. அதை நீங்கள் சந்தோஷப்படுறீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் அறிந்து கொண்டு அந்த கனி கொடுக்கிற மரமாய் மாற எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையினையும் ஆண்டவரை வழிநடத்த வேணுமா ஜெபிக்கிற சுவாமி. உங்களுடைய வல்லமையுள்ள கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. நீங்கள் பொறுப்படுத்தி எங்களை வழிநடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். அழைத்த நோக்கத்தை தேர்ந்து கொண்ட நோக்கத்தை அறிந்து கொண்டு அதை அந்த அறிவை தந்து எங்களை வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். ஆவின் கனிகளை நீ தந்து எங்களை வழிநடத்த வேணுமா உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற குறைகளை நிறைவாக்கி தாங்க. அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்திருக்கிற தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாங்க. எங்கு போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் கற்றுத்தருகிற ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரவேசித்து ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே எங்களுடைய கருத்தில் எடுத்து எங்களை பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. உடைய வல்லமையுள்ள கருத்தில் அர்ப்பணிக்கிற இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொடுக்குற எங்களுக்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவினாலே நிறைக்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட ஆண்டவரே உங்களுக்கு இந்த கனி கொடுக்குற பிள்ளைகளாக மாற எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அப்படி செய்து வண்ணத்தை போருக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ ஆண்டவரே பிசாசன் திட்டம் வைத்திருந்தாலும் எல்லா திட்டமும் மதமாக்கி தேவனுடைய அழைப்புக்கு தேவனுடைய தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் அர்ப்பணித்து ஒரு நாள் நாங்கள் சோர்ந்து விழுந்து விடாதபடி எங்களை காக்கிற ஒரு வல்லமுள்ள கரம் ஆவியானவருடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். அப்படி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தையும் தரவணுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரால் நிறைக்கப்பட்டு கனி கொடுக்குற மரமாய் மாற இந்த நாட்களில் நீ உதவி செய்யத்தக்கதாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வசனத்தை தியானித்த பொழுது உங்களோடு கூட பேசின தயவுக்காக நன்றி. இன்னும் அதிகமாக பேசி எங்களை வழிநடத்தும். வசனத்தின் மூலமாக நாங்கள் வெற்றியை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யும். உண்மையில அல்லாமல் நாங்கள் பிசாசை ஜெயிக்க முடியாது என்ற இந்த வசனத்தின்படி ஆண்டவரே உண்மையில்லாமல் கனி கொடுக்க முடியாது என்று நாங்கள் ஆண்டவரை முற்றிலுமாக உங்கள் கருத்திலே அர்ப்பணித்து உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நாங்கள் ஜெபித்து ஆண்டவர் அந்த ஆசிரியத்தை சுதந்திரத்துக் கொள்ள பிள்ளைகளாக காணப்பட கேட்கிற பிள்ளைகளுக்கு அப்படியே செய்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்துக்கு பகிர்ந்தோம்னா நன்றி. மறுபடியும் அவங்க சமூகத்தில் வறுமறை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதி கன மயம் எல்லாம் அதை செலுத்துகிறேன். ஏசு ரச்சனை நாம் ஜெபங்களுக்கு நல்ல பிதா.